ஹாய் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து இடியாப்பம். ஸோ என்னடா இடியாப்பம் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பீட்ரூட் இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து எப்பயுமே இடியாப்பம் பண்ணுறதா இருந்தால் சக்கரவள்ளி கிழங்குல பண்ணுவேன். அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நேச்சுரலாகவே அதில் இருக்க ஸ்வீட்னஸ் இருக்கிறனால இடியாப்பமும் ஸ்வீட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக அதையும் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பீட்ரூட் இடியாப்பம், அதோட தேங்காய் பால், அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். எனக்கு ஒயிட் சுகர் பிடிக்காது, அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்து தான் அந்த மாதிரி சாப்பிடுவேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா, குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தனால கொஞ்சம் நிறைய தேங்காய் உடைச்சிருந்தோம் சாமிக்கு. சரி, தேங்காய் உடைச்சனால அதுக்கு மறுநாளே வந்தோடனே பண்ணும்போதோ டிஷ் வந்து இது தான், தேங்காய் பால், அதுக்கப்புறம் இடியாப்பமும் கூட. ஸோ அதனால் வேகமாக அந்த தேங்காவை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நல்லா திக்காக இருக்க தேங்காய் பால் எடுத்திருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பீட்ரூட் இடியாப்பம், அதோட தேங்காய் பால் சேர்ந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இடியாப்பத்தோட தேங்காய் பால் பிடிக்குமா, இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா பிடிக்குமா? எனக்கு எப்பயுமே தேங்காய் பால் தாங்க பிடிக்கும், ஏன்னா ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.